Hi everyone, today we will see the motion second lesson continuation, centripetal acceleration and centripetal force. A body is said to be accelerated if the velocity of body changes either in magnitude or in direction. ஒரு பாடி ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படின்னாக்கா என்ன ஆகும், அதோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து? அதோடைய மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் பொறுத்து velocity change ஆகுது. So the motion of a stone in circular path with constant speed and continuous change of direction is an accelerated motion. அப்போ மோஷனில் என்னது, ஸ்டோன் வந்து ஃபுல்லாக சர்க்குலர் பாத்தில் மோஷனில் இருக்குது. அதோடைய கான்ஸ்டண்ட்டாக அதோடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, அதோடைய டைரக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதும் accelerated motion. In this case, there must be an acceleration acting along a straight direction inwards, which makes the stone to move in circular path. இப்போ இதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, இதில் ஆக்சலரேஷன் வந்து உள்ள ஸ்ட்ரிங்கிங் டைரக்டட் இன்வர்ட்ஸ் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரிங் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. அதனால் என்ன ஆகுது, அந்த ஸ்டோன் வந்து சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ் ஆகுது. This acceleration is known as centripetal acceleration. இப்போ பார்த்தோன்னாக்கா இதில் தான் வந்து ஸ்டோனு மூவ் ஆகுது, இந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகல. அதில் ஸ்ட்ரிங்கிங் வந்து இன்வேர்டு உள்ளே வந்து மூவ் ஆகிறதுனால என்ன ஆகுது, சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. இந்த ஆக்சலரேஷனை தான் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் த ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ இது இந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறதுக்கு, இந்த இன்வேர்டில் உள்ள ஸ்ட்ரிங் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அந்த ஃபோர்ஸை என்னன்னு சொல்லி சொல்கிறோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். Since the centripetal acceleration is directed radially towards the center of the circle. இந்த centripetal acceleration வந்து எங்கே இருக்குது, உள்ளே வந்து இருக்குது. டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கு உள்ளே வந்து இருக்குது. The centripetal force must act on the object radially towards the center. இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன ஆகுது, ரேடியலாக உள்ள வந்து ஃபுல்லாக வந்து ஆக்ட் ஆகுது. Let us consider an object of mass m moving along a circular path of radius r with a velocity v. Its centripetal acceleration is given by மாஸ். ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸை என்னன்னு எடுத்துக்கிறோம், எம்ன்னு எடுத்துக்கிறோம். அது ஃபுல்லாகவே என்ன ஆகுது, சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது. அதுக்கு ரேடியஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதோடைய வெலாசிட்டி என்னன்னு சொல்கிறோம், வி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். The magnitude of centripetal force is given by, அப்போ அதோடைய மேக்னிடியூட், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு மேக்னிடியூட் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, F is equal to mass into centripetal acceleration. அப்போ F is equal to மாஸுக்கு என்ன ஃபார்முலா, M into centripetal acceleration எவ்வளோ, V square by R. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, F மாஸுக்கு என்னன்னு சொன்னோம், M into சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அது வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எம் இன்ட்டு வி ஸ்கொயர் எம்வி ஸ்கொயர் பை ஆர். ப்ராப்ளம் 4. A 900 kilogram car moving at 10 meter second inverse 1 takes a turn around a circle with a radius of 20 meter. Determine the acceleration and the net force acting upon the car. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஆக்சலரேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன்: when the car turns around circular it experience centripetal acceleration. ஒரு காரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறதுனால அதில் எது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குது, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குது. அதனால் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்.
A is equal to V square எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 அப்போ 10 the whole V square அப்படின்றதுனால 10 ஸ்கொயர் பை R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு ரேடியஸ் 25 மீட்டர் ஸோ 25 10 இன்ட்டு 10 எவ்வளோ வரும் 100 10 இன்ட்டு 10 into 10 100 so 100 divided by 25 இப்போ என்ன பண்ணுறோம் 100 25 ஆல் கேன்சல் பண்ண 125 is 25 425 is 100 so 4 meter second inverse 2 net force acting upon the car அப்போ net force எவ்வளோ ஆக்ட் ஆகிருக்குது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் force F is equal to ma மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 900 into force எவ்வளோ ஆக்சலரேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிடுறோம் 4 ஸோ 900 into 4 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும் 0 0 9 4 36 ஸோ 36 நியூட்டன் எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் frictional force magnetic force electrostatic force may act as centripetal force எந்த ஃபோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கலாம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கலாம் இல்லை மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே இந்த ஃபோர்ஸில் எல்லாத்துலேயுமே எது இருக்குது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு இருக்குது தென் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி 6 டேக் எ piece of rope and tie a small stone at one end, hold the other end of the rope and rotate it such that the stone follows a circular path. Do you experience any pull or push in your hand? என்ன பண்ண சொல்கிறாங்க ஒரு ரோப் எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நுனியில் வந்து ஒரு ஸ்டோனை கட்டிட்டு அதை என்ன பண்ண சொல்கிறாங்க ஃபுல்லாக நம்மளை சுற்றி ரொட்டேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க இப்போ சர்க்குலர் பாத்தில் நம்ம புஷ்ஷு இல்லை புல்லு எதனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தோன்னாக்கா நம்ம இது மாதிரி செய்யக்குள்ள நம்மளுக்கு புல்லிங் ஃபோர்ஸ் வந்து இதில் ஆக்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி அப்போ என்ன பண்ணுவோம் கார்த்தி சுற்றுவோம் அப்போ சுத்தக்குள்ள நம்மளுக்கு உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் In this activity, a pulling force that acts away from the center is experienced. இந்த ஆக்டிவிட்டியில் என்ன ஆகுது புல்லிங் ஃபோர்ஸ் வந்து சென்டரில் இருந்து வெளியில் போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது திஸ் இஸ் கால்ட் as சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் சர்க்குலர் பாத் இஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகுது சென்டர்லேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்குது சர்க்குலர் பாத்தில் அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு சொல்கிறோம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் thus centrifugal force act in a direction which is opposed to the direction of centripetal force இந்த centrifugal force வந்து எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகுது இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இதோடைய மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்குது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மாதிரியே சேமாக இருக்குது த ட்ரையர் இன் எ வாஷிங் மிஷின் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த அப்ளிகேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே வந்து துணியை புழிஞ்சு கொடுக்குது அப்போ இது எந்த அப்ளிகேஷனில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பிளட்டு செப்பரேட் பண்ணி எடுக்கிறது யூஸ் பண்ணுறதும் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலியமாக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க டூ யூ நோ when you go for a ride in a merry-go-round in amusement park you will experience an outward pull as merry-go-round rotates about vertical axis this is due to centrifugal force பார்த்தோன்னாக்கா நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் மெரிகோ ரவுண்டில் போகக்குள்ள நம்மளுக்கு அவுட்வேர்டில் ஃபுல்லாக வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் வெர்டிக்கல் ஆக்சிஸில் இருக்கக்குள்ள இந்த ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால் தான் அது மாதிரி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்